ஸ்டண்ட்மேனாக சினிமாவில் அறிமுகமானவர்தான் பொன்னம்பலம். பின்னர் சினிமாவில் சிறு சிறு வேடங்களில் நடித்து மைக்கேல் மதன காமராஜன் படத்தின் மூலம் வில்லனாக என்ட்ரி கொடுத்து மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்து இருக்காரு. ஆனால் பொன்னம்பலம் என்றாலே பலரும் இவரது திரைப்பட வசனங்களை நினைவிற்கு வரும். அதிலும் குறிப்பாக நாட்டாமை படத்தில் வரும் தாய்க்கிழவி நீளமா பேசாத மூச்சு வாங்கும், தவசி படத்தில் வரும் பெருமாளு கோட்டை பெருமாளு போன்ற பல வசனங்கள் உண்டு. எப்போது இவரை வில்லனாகவே பார்த்து ரசித்த இவரது ரசிகர்களுக்கு இவர் வெளியிட்ட வீடியோ பலரையும் கண்கலங்க வைத்திருக்கு. கடந்த மார்ச் மாதம் தனக்கு சிறுநீரக பிரச்சனை இருப்பதாகவும் ஆசன வாய்ப்பகுதியில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருப்பதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் பண உதவி கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார். இதை பல லட்சம் பேர் பார்த்து இருந்தாலும் ஒரு சில நடிகர்கள் மட்டுமே இவருக்கு உதவி இருக்காங்க. இந்நிலையில்தான் தனக்கு உதவிய நடிகர்கள் கமல், சரத்குமார், தனுஷ், KS ரவிக்குமார், நிழல்கள் ரவி, சிம்பு மற்றும் ரவிமோகன் ஆகிய நடிகர்களுக்கு நன்றி தெரிவித்து மற்றொரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டு இருக்காரு. எப்போதும் திரையில் மிரட்டல் வில்லனாகவே பார்த்த ரசிகர்களுக்கு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.